சூப்பரா இருக்கு. இன்னிலேந்து உன் பேரு தனலட்சுமி இல்ல, ஆஷான்னு வச்சுக்க. ஆஷா? ஆஷா? ஹலோ, நான் ஆஷா பேசுறேன். ஆமா, நான் ஆஷா தான் பேசுறேன். ஆஷா ஆஷாங்கிற பேர்ல ஒரு கிக்கே இல்லையே. நான் வேணா ரோஜன் மாத்திக்கிட்டுமா? தேறிட்ட, ரொம்ப நல்லா தேறிட்ட. ரோஜா, பியூட்டிஃபுல் நேம், நல்லா இருக்கு, வச்சுக்க. அக்கா, நீங்களும் அந்த அண்ணனும் ஊரை விட்டு ஓடி வந்துட்டீங்களா? டேய், அந்த அக்கா கோச்சுக்கிட்டு போறாங்கடா. உன் பேர் என்ன? ரோஜா. ரோஜாவா? ரொம்ப அழகான பேரு. உன் பேரு மட்டும் இல்ல, உன் இதழும் ரோஜா மாதிரியே இருக்கு. என்ன, இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? கேட்டது தப்பா? ஐ எம் சாரி. பார்த்தது போதும், நீங்க வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம். நோ 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 நோ, என் டேஸ்டே வேற. நான் அதுக்காக வரல. விடிகிற வரைக்கும் உன்னை இப்படி பார்த்துட்டு இருந்தாலே போதும். நீங்க 10,000 rupees கொடுத்திருக்கீங்க, பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல. உன்னை பார்த்துட்டு இருந்தாலே போதும் போல இருக்கு. வேற ஒண்ணுமே தோணலையே. ஆஹா, என்னமா இருக்க நீ. கண்கள் உள்ளத்தை கொல்லுதடி, என் நெஞ்சம் அதனால் துள்ளுதடி. உன் புன்னகை என்னை கொல்லுதடி, அது புது புது அர்த்தமாக சொல்லுதடி. உன் முன்னழகு என்னை கொல்லுதடி, மோகத்தை என் மனது தூண்டுதடி. காதல் செய்ய என் மனம் தூண்டுதடி, வெக்கம் வந்து அதை தடுக்குதடி. உன் கண்கள் என் உள்ளத்தை கிள்ளுதடி. 8 மணி ஆச்சு, இன்னும் 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. சுப்பிரமணிய, சுப்பிரமணிய, எந்திரி எந்திரி. எஸ் சார், எந்திரிமா, எந்திரி. இன்னும் 2 பேரும் திருதுன்னு முழிக்கீங்க. ஏப்பா, மணி 8 ஆச்சு, விடிஞ்சதே தெரியல உனக்கு. ராத்திரி தூங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த சுப்பிரமணிக்கு நீங்க தான் ஏதாவது அட்வைஸ் பண்ணணும். ஏன், என்னாச்சு, என்ன பண்ணா? அதோட ஃபீலிங்ஸ் நியாயமானதுதான், பட் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஏதாவது உங்ககிட்ட தப்பா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. கேரக்டர் வைஸ் he is very perfect. அப்புறம் என்ன பிரச்சனை? தூக்க மாட்டிக்க போச்சு. என்னது, தூக்க மாட்டிக்க பார்த்தானா? அட சண்டால பாவி, அதுக்காடா உன்னை கூட்டி வந்தேன். என்ன காரியம் பண்ண துணிஞ்சிட்ட? ஏண்டா நீ தூக்க மாட்டா, நாங்கெல்லாம் கம்பி நின்னுடா. வீணா போனவனே, வீணா போனவனே. இந்த காலத்துல இப்படி இருக்கடா. வந்து உணர்ச்சி வசப்பட்டு. என்னது உணர்ச்சி வசப்பட்டா? ஏண்டா எதுக்கு உணர்ச்சி வசப்படுறேன்னு தெரியலையா? காதலிக்கும் போது தான் உணர்ச்சி வசப்படுறீங்க, சாவறதுக்கு உணர்ச்சி வசப்படணும். இத பார், காதலிக்கிறது தப்பு இல்ல, காதல் எல்லாத்துக்கும் வரும். ஆனா அது எப்ப வரும், எப்படி வரும், எங்க வரும், யாரு மேல வருதுங்கிறது தான் வித்தியாசமே இருக்கு. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல அது கண்டிப்பா வந்தே தொலைக்கும். அதுக்காக காதலிக்கிற எல்லாரும் சாகணும் முடிவுன்னா உலகத்துல 15 வயசுக்கு மேல ஒருத்தர் உயிரோட இருக்க முடியாதா? ஏதோ உடம்புக்குள்ள வர்ற சளி, இருமல், தும்மல், காய்ச்சல், சிக்கன் குனியா மாதிரி மனசுக்குள்ளேயும் காதல் வரும். அதை இயல்பா எடுத்துக்கணும். இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. சுப்பிரமணி, உனக்கு ஆட்டோ ரெடி. 1 ஹவர்ல ஆட்டோட வரேன். இந்த மாதிரி ஓட்டினா கத்துக்க 1 மாசம் ஆகும். நேரம் பார்த்து ஓட்டு. அதான்
லெஃப்ட்ல ஓடி. உங்கள் கேஸை நான் முடித்து தரேன் சார். எதுவுமே நடக்காது. இதில் என்ன சார் இருக்குது நமக்குள்ள? உங்களுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார். ஓகேவா? சார் வணக்கம் சார். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்க. எப்படி சார் உங்களை மறக்க முடியும்? கடவுள் மாதிரி வந்து அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்தினவர் நீங்க தானே. அந்த நன்றி கடனை சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன் சார். இதில் என்ன இருக்கு? என் கடமை நான் செஞ்சேன். சரி, உங்கள் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கா? ஆமாம் சார், இங்கே தான் என் ஆஃபீஸ் இருக்கு. சரி சரி, வீட்டுக்கு போ, லேட் ஆயிடுச்சு. ம் ஓகே சார், பாய். ஓகே பாய். சார் சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? பாப்பா சூப்பர் சார். போயா, போய் வேலையை பாரியா. என்னடி ரொம்ப ஜாலியா வர? பார்த்தா லவ் ஏதோ ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. இல்லடி, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எஸ்ஐ ஆயிருக்காரு. அவரை ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் மீட் பண்ணேன். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப தூரம் போயிட்டு இருக்க. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, இப்பதான் பஸ் வாங்கியிருக்கேன். ரூட் கிடைச்சதும் கண்டிப்பா உன்னை காண்டாக்ட் பண்றேன். பஸ் ரூட் வாங்கினா சரிதான். பாய் பாய். முண்டோ பொறுக்கி, கண்ணு தெரியல. மேடம், நான் பார்த்து தான் வந்தேன். நீங்கள் தான் எதையோ பார்த்துட்டு வந்தீங்க. உன்ன கல் எடுக்கிறாங்க. ஒளிய ஒளிய ஒளிய. என்ன பண்ற? சி, எல்லாம் உன்னால தாண்டா செல்லும். எனக்கு கையெல்லாம் அடிபட்டுச்சு தெரியுமா? சார் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து. என்ன அம்மா திடீர்னு லெட்டர்லாம் போட்டிருக்காங்க? சே, பரவாயில்லையே, நமக்கு தெரிஞ்ச பொண்ணு போட்டால் தான் அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப தப்பான இடத்துக்கு வந்திருக்கோம். நாம வேற எங்கேயும் போக முடியாதா? தெரிஞ்சவங்க வேற யாருமே இல்லையா? ஒருத்தரும் இல்லையே. இது ரொம்ப தப்பான இடம். நான் அப்படி நினைக்கல. இப்பதான் கண்ணு முன்னாடி பார்த்தல்ல என்ன நடந்ததுன்னு. என்ன வேணா சொல்லு, இதெல்லாம் ரொம்ப தப்பான இடம் இல்லை. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. மல்கோவா, மாயா, ஹம்சா, இப்போ இங்கே வந்திருக்கிற தனலக்ஷ்மி எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. பாவப்பட்ட ஜென்மங்க. அவங்களால நமக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்போதைக்கு யோசிக்க வேண்டியதே இல்லை. நமக்கு சேஃப்டியான இடம் இதுதான். ஏமா ஒரு மாதிரியா இருக்க? இல்லண்ணே, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? இந்தா இதை சாப்பிடு. ஒரு சந்தோஷமான விஷயமா, சுப்பிரமணிக்கு ஆட்டோ ரெடி பண்ணியாச்சுமா. சுப்பிரமணியம் ஆட்டோ சூப்பராக ஓட்டுறான். நான் கூட என்னமோ நினச்சேன், ஆனால் எல்லா விஷயத்தையும் பாஸ்டாக பிக்கப் பண்ணிட்டான். என்னம்மா பாஸ்டில் அப்படியே வச்சுட்ட? மனசு சரியில்லைண்ணே. தைரியமாக இருக்கேன், தன்னம்பிக்கையோடய இருக்கேன்னு எப்போவுமே பாசிட்டிவாக பேசுகிற நீ இப்போ என்னாச்சு மனசுக்கு? சில நேரத்துல மனசு நான் சொல்றத கேட்கறது இல்லைண்ணே. நீ சொல்கிறது சரிதாம்மா. தெரியாமலா சொன்னாங்க மனசு ஒரு குரங்குன்னு? சில நேரத்தில் மனசு போகிற போக்கிலேயே நாமளும் போகிறது தான் நல்லது. அதுக்காக நீ சாப்பிடாம இருந்துடாத. மனசு ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். Chino, I love you. I do love you.
சொல்லணும்.